எல்லோருக்கும் வணக்கம். நான் பவானி முத்துராமலிங்கம். நான் என்னோடய ரேக்கியோட அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ 4 பக்கம் மூளை ரோடு போகுது. அதில் அங்கேருந்து ஒருத்தர் ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 2 பசங்க பைக்கில் வந்துட்டுருக்காங்க. வேகமாக வந்தவங்க அவரை அடித்து கீழே விழுக வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் இவங்களோட ஸ்கூல் பேக் அங்கே கீழே விழுந்துருச்சு. அதை கவனிக்காமல் அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்போ உடனே எல்லாருக்கும் அவர் ஃபஸ்ட் எய்டு கொடுத்தோம். நான் கூட செம்பில் தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தேன். அவர் ரொம்ப மயக்கத்தில் இருந்தார். அப்போ உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி யாரோ கூட்டிகிட்டு போனாங்க. உடனே அந்த பசங்க வந்துட்டு எங்கள் பேக் அப்படின்னு சொல்லி அவங்கள அடித்து நொறுக்கிட்டாங்க. எல்லோரும் நல்லா சத்தம் போட்டு அடித்து நொறுக்கி பேகை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆக்சிடெண்ட் நடக்கும். நாங்கள் தான் அந்த ஆக்சிடெண்ட்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நான் அதுக்கப்புறம் நான் ரேக்கி படித்ததுனால அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வர ஒரு ஒயிட் லைட் போட்டு நான் அதுக்கு ரேக்கி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் அந்த இடத்துல எப்போவுமே ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி நாங்கள் 20-25 வருஷம் ஆகுது. அந்த இடத்துல இது வரைக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கவே இல்லை. ரேக்கிக்கு நன்றி. எல்லோரும் ரேக்கி படிங்க. அவங்களுக்கு வீட்டில் ரேக்கியை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.